எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு புதுசா 50 ஹிந்தி வார்த்தைகள் நம்ம கத்துக்க போறோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 50 ஹிந்தி வார்த்தைகள் பார்ட் 1 வீடியோல பார்த்து முடிச்சாச்சு. இது அதனுடைய கண்டினியூஷன். மொத்தமா இந்த 2 வீடியோவும் முடியும் போது 100 ஹிந்தி வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ எந்த பாஷையை கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, வார்த்தை தெரிஞ்சாதான் நம்ம பேசுறதுக்கே வாய் எடுக்கிறதுக்கு முடியும். இப்ப பாருங்களேன், முன்னாடி போங்க, பின்னாடி போங்க, மேல இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது 2 வார்த்தையை சேர்ந்த வாக்கியம்தான். ஆனா அதுக்கே அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம். பேசுறதுக்கு ஆரம்பிக்கவே முடியாது. இப்ப நமக்கு வார்த்தைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா நம்ம அந்த பாஷையில பேசுறதுக்கு நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறதுக்கு முடியும். சென்டென்ஸும் நம்மளால ஈஸியா ஃபார்ம் பண்றதுக்கு முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எந்த ஊருக்கு புதுசா போனாலும் நமக்கு வழி தெரிஞ்சிருக்கணும். அந்த வழி, இங்க போறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு அந்த வழி அப்படிங்கிற வார்த்தைக்கு ராஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வழி, ராஸ்தா, வழி, ராஸ்தா, வழி, ராஸ்தா. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனா நம்மளோட தூய தமிழ்ல அலுவலகம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ஹிந்தில அவங்க ஆஃபீஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப சூப்பரா ஹிந்தி பேசுறவங்க, சுத்தமான ஹிந்தி பேசுறவங்க எல்லாம் கார்யாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தஃப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ்க்கு கார்யாலே, இல்லைன்னா தஃப்தர். கார்யாலே, கார்யாலே, இல்லைன்னா தஃப்தர். ஆஃபீஸ்க்கு தஃப்தர். இந்த தஃப்தர் அப்படிங்கிற வார்த்தையை தான் அதிகமா பேச்சு வழக்குல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த கடைக்கு போகணும், எனக்கு இந்த கடைக்கு போறதுக்கு வழி சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நமக்கு இந்த கடை அப்படிங்கிறதுக்கு வார்த்தை துக்கான். ஏற்கனவே வழி அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். அது ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்ப கடை அப்படிங்கிறதுக்கு துக்கான். கடை, துக்கான், கடை, துக்கான். உங்க வீடு, என்னோட வீடு, இந்த மாதிரி வீடு அப்படிங்கிறதுக்கான வார்த்தை கர். ஹிந்தில கர், வீடு, கர். இந்த வார்த்தை பாருங்களேன், இந்த வார்த்தைய அடிக்கடி நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல கேட்டிருப்போம். கிருப்பையா. கிருப்பையா அப்படின்னா ப்ளீஸ், தயவு செய்து. தயவு செய்து, ப்ளீஸ் அப்படிங்கிறதுக்கு கிருப்பையா, கிருப்பையா. இந்த மன்னிக்கவும், சாரி, ஃபர்கிவ் மீ, இந்த மாதிரியான இதுக்கு மன்னிக்கவும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 விதமா கேட்கலாம். 2 விதம் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இப்ப பாருங்களேன், ஷமா கரோ, அப்படி இல்லைன்னா ஷமா கீஜியே. ரெண்டுமே மன்னிக்கவும், சாரி அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஷமா கரோ, இல்லைன்னா ஷமா கீஜியே. ஷமா கரோ, மன்னிச்சிருங்க. ஷமா கீஜியே, மன்னிப்பு கொடுங்க அப்படிங்கிறது மாதிரி. மன்னிக்கவும் அப்படிங்கிறதுக்கு ஷமா கரோ, ஷமா கீஜியே. இந்த 2 விதம். இன்னும் 2 விதம் மாஃப் கரோ, மாஃப் கீஜியே. இந்த மன்னிக்கவும்க்கு ஏற்கனவே 2 பார்த்துட்டோம். இப்போ இன்னும் 2, மாஃப் கரோ, மாஃப் கீஜியே. இது எல்லாமே பேச்சு வழக்குல இருக்கிறது தான். மாஃப் கரோ, மாஃப் கீஜியே. ஷமா கரோ, ஷமா கீஜியே. இந்த ஸ்வீட் இருக்கு பாருங்களேன், ஸ்வீட்ஸ், நம்ம ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லா விதமான ஸ்வீட்ஸ், மொத்தமா ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறதுக்கே மிட்டாய். மிட்டாய். ஸ்வீட்ஸ், ஸ்வீட், மிட்டாய். சாப்பாடு, காலையில சாப்பாடா இருந்தாலும் சரி, மதிய சாப்பாடா இருந்தாலும் சரி, காமனாவே சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில கானா அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு கானா, சாப்பாடு கானா, கானான்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஸ்வீட்ஸ் பிடிக்கும், எனக்கு அங்க போறதுக்கு பிடிக்கும், எனக்கு தூங்க பிடிக்கும், எனக்கு அவங்கள பிடிக்கும், இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்குமே பசந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிக்கும், பசந்த். பிடிக்கும், பசந்த், பசந்த்.
சரி, நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இது ஒரு மூவில இந்த வார்த்தை வந்திருக்கும். குஷிங்கிறது. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு குஷ். சந்தோஷம். குஷ். குஷ். அப்போ கவலையா இருக்கிறதுக்கு துக்கம். துக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க இருக்கும் பாருங்களேன். துக். கவலையா இருக்கிறது துக். துக். துக்கம். துக். கோபப்படுறது கோபம். அதுக்கு குஸ்ஸா. கோபம். குஸ்ஸா. கோவமா இருக்க, நான் கோவமா இருக்கேன். இது எல்லாத்துக்குமே இந்த கோபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு குஸ்ஸா. கோபம். குஸ்ஸா. என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க ஒரே சண்டை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரப்போகுதாமா. இந்த மாதிரி சண்டை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜகடா. ஜகடா. சண்டை. ஜகடா. ஜகடா. ஞாபகம் இருக்குங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடுக்கு என்ன வார்த்தை அப்படிங்கறத பார்த்தோம். ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு காயா. காயா. இப்போ சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஈஸியா பேசிடலாம். நமக்கு 2 வார்த்தை தெரியும். சாப்பாடுன்னா என்னன்னு தெரியும். ஞாபகப்படுத்திட்டீங்களா? கானா அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு காயா அப்படின்னு கேட்பாங்க. காயா. காயா. இப்ப சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு கானா காயா. பாத்தீங்களா? ஈஸியா டக்குன்னு நம்மளால ஹிந்தி பேசுறதுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த வார்த்தையை பாருங்களேன். ஆண் அப்படிங்கிறதுக்கு ஆத்மி அப்படிங்கிற வார்த்தையை வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன மனுஷயா இவன், எப்பேற்பட்ட மனுஷன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போதும் அந்த மனிதன் அப்படிங்கறதுக்கு ஆத்மிங்கிறது தான் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா மனிதன்னு சொல்லும் போது டிஃபால்ட்டா ஆண் அதுதான் டிஃபால்ட்டா குறிக்கும். அதனால ஆத்மிங்கிற வார்த்தையை தான் அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆண் அப்படிங்கிறதுக்கு ஆத்மி. ஆத்மி. சரி, ஆண்க்கு ஆத்மி. பெண் the women அப்படிங்கிறதுக்கு ஔரத். 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 ஆண்க்கு ஆத்மி, பெண்க்கு ஔரத். பையன். இந்த மாதிரி சின்ன பசங்க, கொஞ்சம் ரொம்ப பெரியவங்களா இல்லாம சின்ன பசங்களா இருக்காங்க, டீனேஜ் பசங்களா இருக்காங்க, இல்ல அதை விடவும் சின்ன பசங்களா இருக்காங்க. பையன் அப்படிங்கிறதுக்கு லடுக்கா. லடுக்கா. லடுக்கான்னு சொல்லுவாங்க. இப்ப கல்யாணம் ஆக போற பையன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடங்கள்லயும் பையன் அப்படின்னு வந்துட்டாலே லடுக்கா. லடுக்கான்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு லடுக்கி. டீனேஜ் பொண்ணுங்க, இல்ல அதுக்கும் கீழே வயசுல இருக்கிற பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க அப்படிங்கும் போது லடுக்கி. பையனுக்கு லடுக்கா, பொண்ணுக்கு லடுக்கி. 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 இப்போ கணவன் அப்படிங்கறதுக்கு பதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்க்கு என்ன சொல்லுவாங்க? ஆத்மி. பெண்ணுக்கு ஔரத். பொண்ணுக்கு லடுக்கி. பையனுக்கு லடுக்கா. கணவன் அப்படின்னு சொல்லும்போது பதி. 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 இந்த வார்த்தையை பாருங்களேன். பத்னி அப்படின்னு சொல்லுவாங்க மனைவிக்கு. ஆனா நமக்கு தமிழ்லயும் இருக்கு பத்னின்னு. டைரக்டா மனைவிக்கு பத்னின்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளோட தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்காக பத்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஹிந்தில மனைவி அப்படிங்கறதுக்கு பத்னி. பத்னி. மனைவி. பத்னி. ரொம்ப அதிகமா சாப்பாடு போடாதீங்க. ஐயோ விலை ரொம்ப அதிகமா இருக்கு, அங்க ரொம்ப அதிகமா பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாமே ஜியாதா. ஜியாதா அப்படின்னு ஜியாதான்னு சொல்லுவாங்க சில பேர் ப்ரொனவுன்சியேஷன்ல. ஜியாதா அப்படின்னு இசட் ப்ரொனவுன்சியேஷன் வச்சும் சொல்லுவாங்க. ஜியாதா அதிகம். ஜியாதா. விலை ரொம்ப அதிகமா இருக்கு, விலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கம்மியா தண்ணி ஊத்துங்க செடிக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி கம்மி அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அதே மாதிரியான வார்த்தை தான் ஹிந்தியில ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளால முடியும். கம். கம். அதிகம்க்கு ஜியாதா, கம்மிக்கு கம். கம்மிக்கு கம். கம்மி. கம்.
இந்த கடையில எல்லாமே விலை உயர்ந்ததாவே இருக்கு. இந்த பொருள் ரொம்ப விலை உயர்ந்த பொருள். இந்த மாதிரி விலை உயர்ந்த அப்படிங்கிற இடங்கள்ல எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை மஹங்கா. மஹங்கா, விலை உயர்ந்த, மஹங்கா, மஹங்கா. இல்லைங்க, அவங்க பொய் சொல்றாங்க. இது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும். பொய் சொல்லாத. இந்த மாதிரி பொய் அப்படின்னு வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஜூத் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பொய்னா ஹிந்தியில ஜூத், பொய், ஜூத், ஜூத், பொய், ஜூத். ஓகே, பொய்யுக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு, உண்மைக்கு என்னன்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சாகணும். உண்மை, அதுக்கு சச். உண்மைய சொல்லு, பொய் சொல்லாத. இப்ப பாருங்க, நமக்கு 2 வார்த்தை தெரியும், ஈஸியா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். உண்மை அப்படிங்கிறதுக்கு சச், உண்மை, சச். சச் போலோ, உண்மைய சொல்லு, சச். உண்மை போலோன்னா சொல்லு அப்படிங்கிறது. கத்தி அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த கத்தி, நம்ம வெட்டுற கத்தி எல்லாம் இருக்குல்ல, காய்கறி வெட்டுற கத்தி, இல்ல எந்த கத்தியா இருந்தாலும் சரி, கத்தி அப்படிங்கிறதுக்கே சாக்கோ, சாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தி அப்படிங்கிறதுக்கு சாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்திரத்துக்கு, கிண்ணத்துக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறது நம்ம முதல் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம், பார்ட் 1 வீடியோல. இப்போ இதுவும் கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் தான். யாராவது வந்து கத்தி எடு, அந்த கத்தி எடு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தமிழ்ல சொன்னா புரியும். இதே வந்து சாக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா நமக்கு புரியாது. அது கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த வார்த்தை தெரியணும். கத்தி அப்படிங்கறதுக்கு சாக்கோ, சாக்கோ. இந்த ஒற்ற கம் இருக்கு பாருங்களேன், இந்த பசை, க்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கம், ஒற்ற கம், அதுக்கு கோந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பசைக்கு கோந்த், கோந்த். நல்ல வேலை நீ வந்து உதவி பண்ண, ரொம்ப நன்றிப்பா, ஒரு உதவி பண்ண. இந்த மாதிரி உதவி அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மதத், மதத், உதவி, மதத் அப்படின்னு யூஸ் பண்ணும். உதவிக்கு மதத். முயற்சி பண்ணுனா நமக்கு கிடைக்காதது ஒண்ணுமே இல்ல. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த முயற்சி அப்படிங்கறதுக்கு ஹிந்தில கோஷிஷ். முயற்சி, கோஷிஷ், முயற்சி, கோஷிஷ். புத்தகம் அப்படின்னு சொல்றதுக்கு கிதப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நம்ம எங்க வீட்டுல ஒரு புத்தக கடையே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இதுல 3 வார்த்தைகள் தெரியும், ஞாபகம் இருக்கா? புத்தகம்க்கு கிதப், வீடு அப்படிங்கறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையே வச்சிருக்கிறேன், அந்த கடை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, துக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகம்க்கு கிதப், புத்தகம், கிதப், புத்தகம், கிதப். இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களால ரிலேட் பண்ண முடியுமோ வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை தமிழ்லயே நீங்க வந்து வடிவமைச்சுட்டு அந்த வார்த்தைக்கு ஹிந்தியில என்ன அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இன்னுமே ஈஸியா இருக்கும். புத்தகம்க்கு கிதப். இதே புத்தகங்கள் அப்படின்னு பன்மையா சொல்லும் போது கிதபேன், கிதபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகங்களுக்கு கிதபேன், கிதபேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த புத்தகம், இந்த புத்தகங்கள், இந்த புக் அப்படிங்கறது ஹிந்தில ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. புத்தகம் அப்படிங்கறதுக்கு கிதப், புத்தகங்கள் அதுக்கு கிதபேன். இங்க பாருங்களேன், டாக்டர் என்ன காய்கறிகளும் பழங்களும் தான் சாப்பிட சொன்னாங்க. இந்த பழம் அப்படிங்கிறதுக்கு ஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன சென்டென்ஸ்ல காய்கறிகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில என்ன அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம போட்ட அந்த பார்ட் 1 வீடியோல நான் கொடுத்திருந்தேன். பார்த்திருக்கீங்க அப்படின்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லைன்னா நான் இன்னொரு தடவை கூட நான் சொல்றேன். காய்கறிகளுக்கு சப்ஜின்னு சொல்லுவாங்க, பழம்க்கு ஃபல், ஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கறிகளுக்கு சப்ஜி, பழம் அப்படிங்கறதுக்கு ஃபல். கடைக்கு போன காய்கறியும் பழங்களும் எல்லாம் வாங்குறதுக்கு போனேன். இப்ப நமக்கு 2 வார்த்தைகள் தெரியும். நீங்க இந்த மாதிரி தமிழ்லயே வார்த்தைகளை வந்து வடிவமைச்சுட்டு, வாக்கியங்களை வடிவமைச்சுட்டு அதுல இதுக்கான என்ன வார்த்தை அப்படின்னு போடும்போது இன்னும் ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஐயோ, அங்க போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எந்நேரமும் இந்த மொபைலையே பார்த்துட்டு இருக்கிற, எல்லா நேரமும் இந்த நேரம் அப்படின்னு வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சமே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நேரம், சமே, சமே, சமே.
இந்த வார்த்தையை பார்த்ததுமே உங்களுக்கு ரங்கோலி கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். ரங் அப்படிங்கிறது கலர், நிறம் அப்படிங்கிறதுக்கு ரங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறம்க்கு ரங், ரங், ரங். தூரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல ஸ்டார்ட் பண்றது மாதிரியே தான் இருக்கும். அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியும். தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கு தூரமா போகணும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கடை அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம இந்த வீடியோல தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒருவேளை ஞாபகம் வரல அப்படின்னா ஒரு பாஸ் போட்டுட்டு நீங்க அங்க போய் பார்த்து ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 2-3 தடவை பண்ணும்போது இன்னும் நல்லாவே வார்த்தைகள் ஞாபகத்துல நிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த கடை தூரமா இருக்கு. கடை அப்படிங்கிறதுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. தூரம் அப்படிங்கிறதுக்கு தூர், தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரம்க்கு தூர் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப பக்கம் அப்படிங்கறதுக்கு பாஸ்மே அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கம்க்கு பாஸ்மே. பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பாஸ்மே, அந்த பக்கத்துல அப்படிங்கறதுக்கு பாஸ்மே. இந்த பாஸ்மேன்னு ஃபுல்லா சொல்லாம அக்கம் பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா அப்படின்லாம் கேட்கறதுக்கு கூட ஆஸ்பாஸ் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. பக்கம் அப்படிங்கறதுக்கு பாஸ்மே, பாஸ்மே. மேல் தெரு, கீழ் தெரு, மேல போகணும், மேல பாரு, இந்த மாதிரி மேல் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே உப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறவன் கடவுளுக்கு பகவான்னு சொல்லுவோம். மேல இருக்கிறவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கும் உப்பர் வாலே அப்படிங்கறதும் சொல்லுவாங்க. மேல் அப்படிங்கறதுக்கே உப்பர், உப்பர், மேல்க்கு உப்பர். உங்களோட பேக கீழே வச்சிருங்க. கீழே என்னமோ இருக்கு பாருங்களேன். ஐயோ உங்க பொருள் கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி கீழ் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே நீச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ், நீச்சே, கீழ், நீச்சே. முன்னாடி அப்படிங்கறதுக்கு முன்னால், இந்த முன்னாடி அப்படிங்கறதுக்கு ஆகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகே, ஆகே. பின்னாடி அப்படிங்கறதுக்கு பீச்சே, பீச்சே. பின்னாடி, பீச்சே. முன்னாடி ஆகே, பின்னாடி பீச்சே. வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள இருக்கு, இந்த மாதிரி உள்ள உட்காருங்க, இந்த மாதிரி உள்ள அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இன்சைடு. உள்ளே, உள்ள இல்ல, உள்ளே, இன்சைடு. அதுக்கு அந்தர். உள்ளே, அந்தர். உள்ள வாங்க, அந்தராவோ. ஆவோ அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். உள்ள வாங்க, உள்ளே வாங்க. இந்த உள்ளே அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல அந்தர். நம்ம நாளைக்கு வெளியில போலாமா? வெளியே போலாமா? வெளியே பயங்கர கொசுக்கடியா இருக்கு. இந்த வெளியே அப்படிங்கிறதுக்கு பாகர். வெளியே, பாகர். உள்ளே, அந்தர். வெளியே, பாகர். கீழே ஒரே தூசியா இருக்கு, ரொம்ப தூசியா இருக்குல்ல. இந்த மாதிரி தூசி அப்படிங்கறதுக்கு தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. தூள் அப்படிங்கிறது ஒரு பாட்டுல கூட நமக்கு வந்திருக்கும். தூள் தூள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தூசி, ஒரு வெறும் தூசி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு முடியும் ஈஸியா. தூள், தூசி, தூள், தூள். நம்ம வீட்டை உள்ளேயும் வெளியையும் சுத்தமா வச்சுக்கணுங்க. பாத்திரம்லாம் நல்ல சுத்தமா இருக்கு. இந்த சுத்தம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில சாஃப், சாஃப், சாஃப். இப்ப நான் சொன்ன சென்டென்ஸ்ல 3 வார்த்தை நமக்கு தெரியும். வீட்டை உள்ளேயும் வெளியையும் அப்புறம் சுத்தமா வச்சுக்கணும். இந்த உள்ளேயும் வெளியையும் அப்படிங்கறதுக்கு என்ன ஹிந்தில சொல்லணுங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோலயே. ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லைன்னு நம்மளோட வீடியோல கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு ஞாபகப்படுத்திக்கோங்க. இல்லைன்னா எழுதி கூட நீங்க வச்சு ஞாபகத்துல வச்சுக்கலாம். சுத்தம்க்கு சாஃப். இப்போ எல்லாம் நம்ம எல்லாருமே சாரிக்கு சாரின்னு தான் நம்ம சொல்றோம். இந்த வார்த்தை ஹிந்தியில பாத்தீங்கன்னா இந்த சாரிங்கிற வார்த்தைய அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணின மாதிரி இருக்கும். சாடி, சாடி அப்படின்னு சொல்லுவாங்க. புடவை, சாரிக்கு சாடி, சாடி. உனக்கு இது வேணுமா, உனக்கு வேணுமா, எனக்கு வேணும், இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சாகியே,
சாஹியே, எனக்கு இந்த சாரி வேணும், எனக்கு அது வேணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு சாஹியே. வேணும், வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சாஹியே. தாம், விலை அப்படிங்கிறதுக்கு தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விலை ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த அதிகம்க்கு என்னன்னு பார்த்தோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. விலை அப்படிங்கிறதுக்கு தாம், விலை தாம், தாம். சுக்ரியா, இந்த சுக்ரியா அப்படிங்கிறது தன்யவாதும் சொல்லுவாங்க, சுக்ரியாவும் சொல்லுவாங்க. நன்றி அப்படிங்கிறதுக்கு மோஸ்டா தன்யவாத் அப்படிங்கிற வார்த்தை தான் பேச்சு வழக்குல இருக்கு. சுக்ரியான்னு சொன்னாலும் நன்றி அப்படிங்கிறது தான். ஓகே, நம்மளோட வீடியோல 50 வார்த்தைகள் நம்ம பார்த்தாச்சு. முதல் பார்ட் 1ல ஒரு 50 வார்த்தைகள், பார்ட் 2ல ஒரு 50 வார்த்தைகள், மொத்தம் 100 வார்த்தைகள் நம்மளுக்கு இப்ப ஹிந்தியில தெரியும். நன்றி, வணக்கம்.